வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய காவலர் தேர்வான சார்பு ஆய்வாளர் தேர்வு தான். TNUSRB-SI 2022 ஆண்டிற்கான டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் தான் இன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இருக்கு இந்த டெஸ்ட்ல, எவ்வளவு டெஸ்ட்டுகள் இருக்கு, ஸோ எத்தனை கேள்விகள் இடம்பெற போது எல்லாத்தையுமே இந்த டீடைல்ஸ்ல வந்து ஃபுல் டீடைல்ஸ் சொல்றோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உனக்கு பயனுள்ள வகையில தான் இருக்கும். ஸோ இதற்கான வீடியோஸ் வருமா, என்ன ஏது எல்லா விஷயத்தையுமே தெளிவா சொல்ல போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த தேர்வு அட்டவணை வந்து வெளியிடப்படுது. சோ தேர்வில் மொத்தம் எத்தனை தேர்வுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 தேர்வுகள் பிளான் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ உன்னுடைய எக்ஸாம் போறதுக்குள்ள நீ வந்து அட்டெண்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 50 டெஸ்ட். சோ இந்த 50 டெஸ்ட்ல அதனுடைய ஸ்பிளிட் அப்ஸ் தான் இங்க கொடுத்திருக்கோம். இந்த 50 டெஸ்ட்னுடைய ஸ்பிளிட் அப்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உனக்கு பாடவாரியான தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா 39 தேர்வுகள். அதாவது 6th ல இருந்து நீ 11th வரையும் வித் சைக்காலஜியோட சேர்ந்து கவர் பண்ணக்கூடிய டெஸ்ட் என்ன, அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 39. சோ இதற்கு அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் உனக்கு. சோ நடந்ததெல்லாம் உனக்கு ரிவிஷன் பண்ணி பார்க்கிறதுக்கு எத்தனை டெஸ்ட் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 6 டெஸ்ட் நடக்க போகுது. ஃபைனலா உனக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 5 டெஸ்ட் நடக்க போகுது. சோ இந்த 50 தேர்வுகள் உனக்கு 3ஆ ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்னு 39 கிளாஸ் டெஸ்ட், அதுக்கப்புறமா திருப்புதல் தேர்வு ரிவிஷன் டெஸ்ட் வந்து 6, நெக்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து 5 நடக்க போகுது. சோ தேர்விற்கான அறிவுரைகள் என்னன்றதை கொடுத்திருக்கோம். முதல்ல தேர்வு வந்து எஸ்ஐயை பொறுத்தவரையும் தமிழ் மீடியமும் வரப்போகுது, இங்கிலீஷ் மீடியமும் கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. சோ கொஸ்டின் பேப்பர் பைலிங்குவல்ல தான் இருக்கும். சோ தமிழும் இருக்கு எங்களுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் தமிழிலும் கேட்கப்பட்டிருக்கும், ஆங்கிலத்திலும் கேட்கப்பட்டிருக்கும். சோ 2 மீடியக்காரங்களுமே இந்த டெஸ்ட்டை எழுதலாம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய பிரைஸ் என்ன, அது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் உடைய பிரைஸ் வந்து 2300 rupees. ஓகேங்களா, நீங்க 2300 rupees பே பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே ஒரு ஸ்க்ரோல்ல டிஸ்ப்ளே நம்பர் போயிட்டு இருக்கும், அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட்டும் சொல்லிட்டு 2300 சொல்லிட்டு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்விற்கான அறிவுரைகள் அப்படின்றத இங்க நாங்க கொடுத்துருக்கோம் தெளிவா. சோ தேர்வு காலை 10 மணி முதல் 12 மணி வரை, 12:30 மணி வரைன்னு சொல்லியிருக்கோம். உனக்கு கொஸ்டின் பேப்பர் நாங்க அனுப்ப போறது காலைல 10 மணிக்கு அனுப்பிச்சிடுவோம். நீ எந்த டைம்ல எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்றீங்க அதுல இருந்து 2.5 hours கரெக்டா சாலிடா எழுத ஸ்டார்ட் பண்ணிடு. சோ கேள்வி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உனக்கு எதுல இருக்கும், தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். டோட்டலா ஒவ்வொரு தேர்விலையும் எத்தனை கேள்விகள் இருக்கும்னா, உங்களுடைய எக்ஸாம் எப்படி 140 கொஸ்டின்ஸ் இருக்கோ அதே மாதிரி 140 கொஸ்டின்ஸ் தான் ஒரு எக்ஸாம்ல இருக்கும். நீ பேசிக்கா எழுத போற 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீ 12th வரை எழுத போற அந்த பாடவாரியான தேர்வுகளில் 140 கேள்விகள் இருக்கும் வித் சைக்காலஜியோட. எப்படி GS 80 கேள்வி, சைக்காலஜி 60 கேள்வி, அதே பேட்டர்ன்ல தான் 80-60 மாதிரி போகும். சைக்காலஜி 60 கேள்விகள் முதல் தேர்விலிருந்தே தொடங்கும். அதே மாதிரி GS-ம் 80 கேள்விகள் முதல் தேர்விலிருந்தே தொடங்கும். ஓகேங்களா. சோ கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கேள்வித்தாளும் அதற்கான ஆன்சரும் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அனுப்பிடுவோம். சோ கண்டிப்பா வாட்ஸ்அப் இல்லாம யாருமே இருக்க மாட்டீங்க. சோ வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சிடுவோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை. நெக்ஸ்ட் வந்து ஆன்சருக்கையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாவே அனுப்பிச்சிடுவோம். சோ திருப்புதல் தேர்வு, அதாவது ரிவிஷன் டெஸ்ட் சொல்லியிருந்தேன்ல. சோ ரிவிஷன் மற்றும் ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா டிஸ்கஷனோட வீடியோவே நாங்க போடுவோம். ஏன்னா நமக்கு பொறுத்தவரையும் மேக்ஸும் உளவியலும் கொஞ்சம் வந்து தெரியணும் என்னென்னலாம் சால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்க்கு ஆன்சர் கீ மனப்பாடம் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு டிஸ்கஷன் வேணும். ஸோ அதுக்கான வீடியோஸும் நாங்க வந்து வீடியோ மூலமா போடுவோம், எக்ஸ்பிளனேஷன் வந்து வீடியோ மூலமா கொடுப்போன்றத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கேள்விகள் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் யுவர் நியூ சிலபஸ். உன்னுடைய புக்ல, சமச்சீர் புக்ல நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस எல்லாம் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கம்பேர் பண்ணி எந்த சப்ஜெக்ட்டுக்கு வைட்டேஜ் அதிகமா கொடுத்திருக்காங்களோ சோ அதுக்கு வைட்டேஜ் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் क्वेश्चन பேப்பர் வந்து செட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஐ தேர்விற்கான தேதி அறிவித்தவுடன், சோ இன்னைக்கு வந்து ஷெட்யூல் பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அந்த 39 டெஸ்ட் சொன்னால ஃபர்ஸ்ட் பாடவாரியான டெஸ்ட், அந்த 39 டெஸ்ட்க்கும் டேட் கொடுத்திருப்போம். அந்த தேதியில தான் அந்த தேர்வுகள் நடக்கும். கடைசியாக சொன்னப்பட்ட 6 தேர்வுகள் மற்றும் ஃபுல் டெஸ்ட் மட்டும் 5மே வந்து எஸ்ஐ தேர்வுகளுக்கான தேதிகள் அறிவித்தவுடன், ஏன்னா இன்னும் தேர்வுகள் அறிவிக்கல, தேர்வுகள் அறிவித்தவுடன் அதுக்கு முன்னாடி நடத்தி உன்னை நீயே செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த டெஸ்ட் வந்து ஃபைனலா கொடுத்துருக்கோம். சோ அடுத்தது ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு. சோ 2 கலர் வேரியேஷன் காமிச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி கிரீன் கலர்ல வர்றது உன்னுடைய ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் தான். சோ இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வர்றது உன்னுடைய சைக்காலஜி பேப்பர். ஓகேவா. சோ என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக்ல எவ்வளவு வைட்டேஜ்ல क्वेश्चन இருக்கும், மொத்தமா டோட்டலா 140 क्वेश्चंस. சோ ஜிஎஸ்னா 80, சைக்காலஜினா 60. சோ இன் கேஸ் சைக்காலஜிலே நாங்க 2 டாபிக் கொடுக்குறோம், இல்ல ஜிஎஸ்ல 2 டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய ஸ்பிளிட் அப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப பாருங்க. உளவியல்ல 2 டாபிக் கொடுத்திருப்பாங்க, ஒன்னு ரேங்கிங் கொடுத்திருக்காங்க, கால அளவியல் கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்னென்ன क्वेश्चंस கேட்பாங்கன்றத தெளிவா சொல்லிடுவோம். சோ ரெண்டுமே கலந்து 60 இருக்கும். அது எய்தர் ஒண்ணுல 30, இன்னொருத்துல 30 இல்ல 40, ஒன்னு 20 கூட இருக்கலாம். சோ எல்லாமே ஒழுங்கா பார்த்து வச்சுக்கோங்க. ஷெட்யூல் படி எல்லாமே கரெக்டா ஷெட்யூல்ஸ் கொடுத்திருக்கோம். சோ கலர் வேரியேஷன் உங்களுக்கு காமிக்கிறது அந்த சப்ஜெக்ட் உடைய வேரியேஷன். மேபி அங்கனா வந்து yellow கலர் இருந்துச்சுன்னா அங்க இங்கிலீஷ் வருது, yellow கலர் இருந்ததுன்னா அங்க என்ன இங்கிலீஷ் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி எல்லா வேரியேஷன் படிச்சு பாத்துக்கோங்க.
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷெட்யூல் வச்சிருக்கோம். ஸோ ஷெட்யூலை மறக்காம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்டா வந்து சோஷியல் சயின்ஸ்ல வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லும் போது அதில் எக்கனாமிக் சப்ஜெக்ட் மிஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த பிடிஎஃபையும் நான் கமெண்ட்ல பின் பண்றேன், அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சை பத்தின வேற எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400398. ஓகேங்களா? 7200400398 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க விசாரிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் வந்து 2300 சொல்லிட்டோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் இன்னிலிருந்து நடைபெறுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டெஸ்ட் பேட்ச் ஆனது தொடங்க பெறுகிறது. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் தான் சொல்றதை விட வரக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்க்கானவே உங்களுக்கு வந்து வெரி வெரி ஆல் த பெஸ்ட். ஏன்னா இன்னைக்கு நீ எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியும் தான் உன்னை வெற்றிக்கு அருகாமைக்கு அழைச்சிட்டு சொல்லுவோம். ஏன்னா நீ முயற்சி எடுத்து வைக்காத வெற்றி உங்ககிட்ட தேடி வராது. ஸோ நீ உன்னுடைய முயற்சி எடுத்துவே வெற்றி உன் அருகில வந்து உட்காரும் சொல்றேன். ஸோ வெரி ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து இணைந்திருங்கள் முப்படை பயிற்சி மையத்துடன் தொடர்ந்து பயணிக்கும். தேங்க்யூ.